வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் அஃபர்மேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் மற்றும் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது நேர்மறை மற்றும் எதிர்மறை கேள்விகளில் 12 டென்சஸோட ஃபார்மேஷன் ரூல்ஸ் என்பதை பற்றி கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். ஒவ்வொரு டென்ஸ் பற்றியும் மிகவும் டீட்டெயில்டாக நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதற்கான பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். முதலாவது அஃபர்மேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை கேள்விகளுடைய ஃபார்மேஷனை பற்றி பார்ப்போம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு: டூ லயன்ஸ் ஹண்ட் ஸ்மால் அனிமல்ஸ். டூ ஆக்சிலரி வேர்ப், லயன்ஸ் சப்ஜெக்ட், ஹண்ட் பேஸ் வேர்ப். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு: டஸ் ரம்யா ரைட் லெஜிபிளி. டஸ் ஆக்சிலரி வேர்ப், ரம்யா சப்ஜெக்ட், ரைட் பேஸ் வேர்ப். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு: டிட் யூ ஸ்டிச் திஸ் ட்ரெஸ். டிட் ஆக்சிலரி வேர்ப், யூ சப்ஜெக்ட், ஸ்டிச் பேஸ் வேர்ப். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு: வில் யூ கம் வித் மீ ஃபார் ஷாப்பிங். வில் மோடல் ஆக்சிலரி, யூ சப்ஜெக்ட், கம் பேஸ் வேர்ப். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐயாக இருந்தால் ஆம் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: ஆம் ஐ பேக்கிங் பர்ஃபெக்ட்லி. ஆம் ஆக்சிலரி வேர்ப், ஐ சப்ஜெக்ட், பேக்கிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஐஎன்ஜியில் முடிகிற வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆகும். சப்ஜெக்ட் வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: ஆர் த ஃபயர் ஃபைட்டர்ஸ் டவுசிங் த ஃபயர். ஆர் ஆக்சிலரி வேர்ப், த ஃபயர் ஃபைட்டர்ஸ் சப்ஜெக்ட், டவுசிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் இஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: இஸ் சாரா வீப்பிங். இஸ் ஆக்சிலரி வேர்ப், சாரா சப்ஜெக்ட், வீப்பிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐ, ஹீ, ஷீ, இட் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் வாஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: வாஸ் த டாக் ஸ்லீப்பிங் வென் த தீஃப் என்டர்ட் த ஹவுஸ். வாஸ் ஆக்சிலரி வேர்ப், த டாக் சப்ஜெக்ட், ஸ்லீப்பிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: வேர் த வெஹிக்கிள்ஸ் ஓவர்டேக்கிங் ஈச் அதர் அட் த டைம் ஆஃப் த பிஷப். வேர் ஆக்சிலரி வேர்ப், த வெஹிக்கிள்ஸ் சப்ஜெக்ட், ஓவர்டேக்கிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: வில் சாம்வெல் பி மீட்டிங் யூ டுடே. வில் மோடல் ஆக்சிலரி, சாம்வெல் சப்ஜெக்ட், பி ஆக்சிலரி வேர்ப், மீட்டிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஹாவ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: ஹாவ் யூ மெமரைஸ்ட் தி எஸ்ஸே. ஹாவ் ஆக்சிலரி வேர்ப், யூ சப்ஜெக்ட், மெமரைஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: ஹேஸ் த பெல் ரங். ஹேஸ் ஆக்சிலரி வேர்ப், த பெல் சப்ஜெக்ட், ரங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஹேட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: ஹேட் த மீட்டிங் பிகன் பிஃபோர் யூ ரீச் தி ஆடிட்டோரியம். ஹேட் ஆக்சிலரி வேர்ப், த மீட்டிங் சப்ஜெக்ட், பிகன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு: வில் தே ஹாவ் ஆர்கனைஸ்ட் 100 ஈவெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் இயர். வில் மோடல் ஆக்சிலரி, தே சப்ஜெக்ட், ஹாவ் ஆக்சிலரி வேர்ப், ஆர்கனைஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஹாவ் ப்ளஸ் சப்ஜெக்ட்
ப்ளஸ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு, have you been postponing your medical consultation for many weeks? Have auxiliary verb, you subject, been auxiliary verb, postponing present participle. Subject he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் has plus subject plus been plus present participle. எடுத்துக்காட்டு, has your mother been cooking since morning? Has auxiliary verb, your mother subject, been auxiliary verb, cooking present participle. Past perfect continuous tense subject எதுவாக இருந்தாலும் had plus subject plus been plus present participle. எடுத்துக்காட்டு, had Samuel been teaching in schools until he got a job as an assistant professor in a college? Had auxiliary verb, Samuel subject, been auxiliary verb, teaching present participle. Future perfect continuous tense subject எதுவாக இருந்தாலும் will plus subject plus have plus been plus present participle. எடுத்துக்காட்டு, will they have been surveying the city for 2 years by the time they identify the location for the construction of the new airport? Will modal auxiliary, they subject, have auxiliary verb, been auxiliary verb, surveying present participle. இனி நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை கேள்விகளுக்கான ஃபார்மேஷன் ரூல்ஸை பார்ப்போம். எல்லா கேள்விகளிலும் நாட் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதை அட்வர்ப் ஆஃப் நெகேஷன் என்று கூறுவோம். இந்த அட்வர்ப் ஆஃப் நெகேஷன் என்பது ஒரு செயல் நடைபெறவில்லை என்பதை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றாக இருந்தால் டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு, டூ யூ நாட் சிங் இன் காம்படிஷன்ஸ்? டூ ஆக்சிலரி வேர்ப், யூ சப்ஜெக்ட், சிங் பேஸ் வேர்ப். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு, டஸ் யுவர் ஃபோன் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி? டஸ் ஆக்சிலரி வேர்ப், யுவர் ஃபோன் சப்ஜெக்ட், ஒர்க் பேஸ் வேர்ப். இந்த டூ யூ நாட் சிங் இன் காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஃபார்மலாக நம்ம அப்படி கூறுவோம். அதை நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் கூற வேண்டும் என்றால் டோன்ட் யூ சிங் இன் காம்படிஷன்ஸ். அதே மாதிரி டஸ் யுவர் ஃபோன் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி என்பதை ஸ்போக்கன் இங்கிலீஷ் அன்றாட பேச்சு வழக்கில் டசன்ட் யுவர் ஃபோன் ஒர்க் ப்ராப்பர்லி என்று கூறுவோம். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு, did John not sing in the concert? Did auxiliary verb, John subject, sing base verb. இந்த கேள்வியை பேச்சு வழக்கில் didn't John sing in the concert அப்படி என்று கூறுவோம். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் will plus subject plus not plus base verb. எடுத்துக்காட்டு, will you not participate in the event? Will modal auxiliary, you subject, participate base verb. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சப்ஜெக்ட் ஐயாக இருந்தால் ஆம் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு, ஆம் ஐ நாட் ஃபோல்டிங் த ட்ரெஸ்ஸஸ் ப்ராப்பர்லி? ஆம் ஆக்சிலரி வேர்ப், ஐ சப்ஜெக்ட், ஃபோல்டிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஆர் ஆக்சிலரி வேர்ப், யூ சப்ஜெக்ட், கான்சன்ட்ரேட்டிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் is plus subject plus not plus present participle. எடுத்துக்காட்டு, is Samuel not reading the passage carefully? Is auxiliary verb, Samuel subject, reading present participle. Past continuous tense subject I, he, she, it ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் was plus subject plus not plus present participle. எடுத்துக்காட்டு, was your father not working in Chennai during your marriage? Was auxiliary verb, your father subject, working present participle. Subject we, you, they ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் were plus subject plus not plus present participle. எடுத்துக்காட்டு, were you not dining with your friends yesterday? Were auxiliary verb, you subject, dining present participle. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் will ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு, will you not be joining us for lunch?
will auxiliary verb, you subject, be auxiliary verb joining present participle. Present perfect tense subject I, we, you, they ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் have plus subject plus not plus past participle. எடுத்துக்காட்டு have you not finished the project? Have auxiliary verb, you subject, finished past participle. Subject he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் has plus subject plus not plus past participle. எடுத்துக்காட்டு has the chick not hatched? Has auxiliary verb, the chick subject, hatched past participle. Past perfect tense subject எதுவாக இருந்தாலும் had plus subject plus not plus past participle. எடுத்துக்காட்டு had you not carefully read the instructions before signing the agreement? Had auxiliary verb, you subject, read past participle. Future perfect tense subject எதுவாக இருந்தாலும் will plus subject plus not plus have plus past participle. எடுத்துக்காட்டு will the tailor not have stitched your children's school uniforms by the time the school reopens? Will modal auxiliary, the tailor subject, have auxiliary verb, stitched past participle. Present perfect continuous tense subject I, we, you, they ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் have plus subject plus not plus been plus present participle. எடுத்துக்காட்டு have the children not been playing in the nearby park due to the presence of stray dogs? Have auxiliary verb, the children subject, been auxiliary verb, playing present participle. Subject he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் has plus subject plus not plus been plus present participle. எடுத்துக்காட்டு has the gardener not been removing the weeds in your garden? Has auxiliary verb, the gardener subject, been auxiliary verb, removing present participle. Past perfect continuous tense subject எதுவாக இருந்தாலும் had plus subject plus not plus been plus present participle. எடுத்துக்காட்டு had you not been working on your project judiciously even though several attempts had turned futile? Had auxiliary verb, you subject, been auxiliary verb, working present participle. Future perfect continuous tense subject எதுவாக இருந்தாலும் will plus subject plus not plus have plus been plus present participle. எடுத்துக்காட்டு will he not have been planting mango saplings for 10 years by next year? Will modal auxiliary, he subject, have auxiliary verb, been auxiliary verb, planting present participle. நான் எழுதியிருக்கிற 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் 12 டென்சஸோட ஃபார்மேஷனில் நான் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேனோ அதை பற்றிய ஒரு வினாடி வினாவே அடுத்த காணொலி. மட்டுமன்றி ஒவ்வொரு டென்ஸ் பற்றியும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். அதுபோல் வேர்பு பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் பயன்படுத்தக்கூடிய ஆக்சிலரி வேர்ப், மோடல் ஆக்சிலரி போன்ற எல்லா டேர்ம்ஸுக்கான அர்த்தமும் அவை எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.